சுரேஷ் சார். இத பார், முதல்ல இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கழட்ட சொல்லு. இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் சரிங்க முதல்ல கழட்டுங்கன்னு நீயே சொல்ற மாதிரி Okay, sir. சொல்லு. ஆ ஓ Okay, யா, sir. குட் 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 குட், கீப் இட் அப். ம். அப்பா, நீங்களாம் உள்ள இருக்கலாமே, பெயிண்ட் அடிக்க போறாங்க. சரிப்பா. அங்க போஸ்டர்லாம் அப்படி எப்படி கிடக்குது? பெயிண்ட் அடிச்சு அது மேல எல்லாம் படாதா? அப்பா, சீலிங்லாம் இப்ப பெயிண்ட் பண்ண போறது இல்லப்பா. ஃபுல்லா இந்த செவுரு தான். அவங்க நகர்த்தி வச்சு அடிச்சுப்பாங்கப்பா. டோன்ட் வரி. ஏண்டா கீழே எல்லாம் பெயிண்ட் பட்டு தரையெல்லாம் வீணா போயிடாதா? ஆமா, இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. ஷீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் பண்ண போறாங்க. நீங்க உள்ள போங்க. சார் போட்டோலாம் கரெக்ட் இல்லமா? ஆமாமாமா, பெயிண்ட் அடிக்கணும்னா போட்டோஸ்லாம் கழட்டி தான் Okay, ஆகணும். sir. போங்க போங்க. ம். நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. வாங்க. அத ஓரமா வச்சுட்டு போட்டோஸ்லாம் கழட்டி கர்டன்ஸ்லாம் கழட்டுங்க. போங்க, உள்ள போங்க. பாக்கியா, வழி விடு. வா வா, இந்த பக்கம் வா. போங்க போங்க போங்க. சட்டு சட்டுன்னு வேலையை பாருங்க. என்ன சுரேஷ், இவன்? பத்திரமா சரியில்லையே. பத்திரமா சரி, sir. கழட்டுங்க. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப வேல்யூபிள், பொக்கிஷம். பார்த்து மெதுவா மெதுவா. ஏன் பாக்கியா, குழந்தை இங்க தூங்கிட்டு இருக்காளே, மேல ரூம்ல போய் படுக்க வைக்கலாம்ல? நான் எழுப்பி விடவா? மயூ? நோ 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 நோ. தூங்குற குழந்தையை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அப்படியே அலக்கா தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வை. பாக்கியா, எங்க தூங்க வைக்கலாம்? பேசாம இனிய ரூம்ல தூங்க வச்சிடலாமா? இரு பாக்கியா, நானே தூக்கிட்டு போய் வச்சிடுறேன். ஒரு நிமிஷம், அர்ஜென்ட் கால். மயூ? ஹலோ. பாப்பா? ஒண்ணுல பாப்பா. ஓகே. ஒண்ணும் இல்லம்மா, எந்திரிங்க. ஓகே. நீங்க ரூம்ல போய் படுத்துக்கோங்க, சரியா? ஓகே, வாங்க. சரி. போலாமா? ஓகே, நீங்க அப்படியே பண்ணுங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, பை. அண்ணே, அந்த ஸ்கிரீன்ல கரெக்ட்டிடுங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. டேய் போடா. அவங்க வேலை பண்ணும்போது தூசி வரும்ல, உடம்புக்கு நல்லது இல்ல. உள்ள போங்க. அப்பா பரவாயில்லப்பா, இதெல்லாம் நாங்களே நின்னு எடுத்து வைக்கிறோம். தாத்தா வாங்க. அப்படியே அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க போங்க. அப்பா போங்கப்பா. எங்க ஷோகேஸ் ஐட்டம் எல்லாம் அப்படியே இருக்குங்க. பாக்கியா, விடு பாக்கியா, டோன்ட் வரி. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க பாத்துப்பாங்க. டேய் அப்பா, டேய் நீ போடா. அப்பா இதெல்லாம் உடைச்சிருவாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். போங்க, நீங்க போங்க. போ. ஏய் கோபி, புக்ஸ்லாம் இருக்கு. இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. போங்கப்பா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எங்க போங்கப்பா. ஷோகேஸ்ல நிறைய ஐட்டம் ஒண்ணு ஆகாது இருக்குங்க. பாக்கியா. நான் பாத்துக்கிறேன் பாக்கியா. நான் வேணா. நீ போடா, நீ போய் ரெஸ்ட் எடு. போ 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 போ. வா. ஏய், என்னாச்சு உன் பிள்ளைக்கு? திடீர்னு பெயிண்ட் அடிக்க போறேன்னு வந்து நின்னுட்டு இருக்கா? அதானே, வரும்போது ரொம்ப சாதாரணமா வந்தாரு. டக்குன்னு கேட்டா பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்றாரு. அதான் ஒண்ணுமே புரியல. டேய், அவர்தான் சொன்னாருல்லடா, வீட்ல எல்லாம் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு, பெயிண்ட் அடிச்சா சரியாயிடும்னு சொன்னாருல்ல. அம்மா, பெயிண்ட் அடிச்சா எப்படிமா வீட்ல நடக்கிற விஷயம்லாம் சரியாகும்?
அதெல்லாம் அப்படிதான்டா. அதான் சொன்னான்ல, சில கலருக்கு தூக்கம் வரும், சில கலருக்கு சண்டை வரும்னு. நானும் உன் தாத்தாவும் சண்டை போட்டாலே உன் தாத்தா ரூம்ல இருக்கிற பொருள் எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைப்பாரு. அப்ப சண்டை சரியாயிடும்னு சொல்வாருடா. ஏய், ஆ? எதுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்க நீ? ம். டேய், அது வேற ஒண்ணும் இல்லடா. உன் பாட்டி என் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாள்ல, அப்ப இவளை டைவர்ட் பண்றதுக்காக இந்த பொருள் எடுத்து இங்க வச்சா இவ டைவர்ட் ஆவான்னு சொல்லி எடுத்து வைப்பேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பாக்குறா பாரு இவ. அதத்தான் இப்ப கோபி செய்யறான். அதான் கோபி தான் தெளிவா சொன்னான்ல, வீட்ல ஒரு பாசிட்டிவ் செலிப்ரேஷன் இருக்குன்னு. என்ன பாட்டி? ஆ? இதே? அதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். டேய், நான் கரெக்டா தானே சொன்னேன்? ஆமா பாட்டி, கரெக்டா சொன்னீங்க. இவ வேற. அதெல்லாம் சரிதான் அத்தை. திடீர்னு ஏன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரணும்? அவன் தான் சொன்னான்ல பாக்கியா, ஏற்கனவே பெயிண்ட் அடிக்க வர்றப்போ பணம் ஜாஸ்தியா கேட்டாங்கன்னு சொன்னான்ல. இன்னைக்குதான் திடீர்னு குறைவா கேட்டாங்கன்னு சொன்னான்ல, அதான் வர சொல்லியிருப்பான். எல்லாரும் அவனே கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி? ஆனாலும் சந்தேகமா இருக்கு. அப்பா ஏன் அப்படி நடந்துக்கிறாரு? டேய், எல்லாத்துக்கும் அவன் மேல சந்தேகப்பட்டா எப்படிடா? அவன் என்ன தப்பா பண்றான்? பெயிண்ட் அடிக்கிறதுல ஒருத்தன் என்னடா தப்பு பண்ண முடியும்? சும்மா என் பிள்ளைய சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. பெயிண்ட் அடிக்கிறதுல ஒன்னும் தப்பா நடக்காது அத்தை. ஆனா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ அவசரப்படுறாருன்னு தான் தெரியல. பாக்கியா, விடுமா. நம்ம எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி நினைச்சு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கணும்? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். ஆள்ல இருக்கிற பொருள்லாம் ஒண்ணு ஆகாம இருந்தா போதும் நமக்கு. மொத்த வீட்டுக்கு அடிக்க போறான், ஹாலுக்கு மட்டும்தான் அடிக்க போறான். அதை தாண்டி நானும் சொல்றேன், ஹாலில் இருக்கிற சோஃபா, டிவி, முக்கியமா புக்ஸுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாம இருக்கணுமே. மாமா, நான் போய் பார்க்கவா? ஏமா? அம்மா இருமா, நீ போனாலும் அவர் உன்னை திருப்பி அனுப்பி விட்டுருவாரு. பாவண்டா, சாப்பிட கூட இல்ல தெரியுமா? சாப்பிட வந்த மனுஷன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வர சொல்லிட்டாரு பாரு. அப்பவே உன்னை கூப்பிட்டானே, அப்பவே உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையா? அப்பவே கூப்பிட்டு எதுக்கு மயுவை கூட்டிட்டு வந்தேன்னு திட்டினாரு. ஏமா? எதுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்த? அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம தானே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாரு. அதுவும் சரிதான், நானும் அதைத்தான் நினைச்சேன். நீ ராதிகாவுக்கு நிஜமாவே ஏதோ பிரச்சனைன்னு சொன்னதுனாலதான் என்னால எதுவுமே சொல்ல முடியாம போச்சு. அதுதான் கேட்டாரு, மத்தபடி ஒன்னும் சொல்லல அத்த. வீடுமா, ஆளை கூட்டு வந்து பெயிண்ட் அடிக்கட்டும், இல்ல அவனே மேல ஏறி அடிக்கட்டும். உன் பிள்ளைய சொன்னா உனக்கு பொத்துட்டு வந்துருமே கோவம். என்னமோ பண்ணிட்டு போட்டும். இதை நீ கேட்டேன்னா அவன் கோவப்படுவான். நம்ம வேலையை பார்ப்போம், விடு. சுரேஷ் சார், சொல்லுங்க சார். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்களா? இல்ல சார், இதோ கேக்குறேன். இரு அது இருக்கட்டும். முதல்ல இந்த போட்டோஸ்லாம் கட்டிடுன்னு ஓகே அதை தூக்கி மேல டெரஸ்ல பரண்டு. சரிங்க சார். அங்க போட்டு வச்சுட்டு வா. முக்கியமா கிச்சன்ல 2 போட்டோஸ் இருக்கு, அதையும் கழட்டி பரண்டு. சரிங்க சார். ஓகே ஓகே சார். போய் வச்சுட்டு வா, முதல்ல போய் சீக்கிரம். அண்ணே. என்ன சார்? பெயிண்டிங்க்கு எவ்வளோ ஆகும்? அது 50,000 இருந்து ஒரு 60,000 வரைக்கும் ஆகும் சார். வாட்? 50,000 இருந்து 60,000மா? மிஸ்டர், நான் இந்த வீட்டை முழுசா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்கல, இந்த ஹாலுக்கு மட்டும் எவ்வளவு ஆகும்னு கேட்டேன். சார், ஹாலுக்கு மட்டும் தான் சார் நானும் சொல்றேன். ஓ, இத பெயிண்ட் அடிக்க 50,000 ரூபாவா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இம்மாம்பரிய ஹாலா இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் அடிக்கணும்ல. சாரி, அவ்வளோலாம் தர முடியாதுங்க சார். இல்ல சார், அவ்வளோ ஆகும் சார். என்ன சுரேஷ், இவ்வளோ சின்ன ஹாலுக்கு 50,000 ரூபாய் கேட்குறாங்க? எப்படிங்க? 50,000 ரூபாய் ஆகும் சார், வேணா வெளியே விசாரிச்சுக்குங்க. சரி, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சார், முதல்ல பெயிண்ட் எல்லாம் வாங்கணும் சார். என்ன கலரு எதுவுமே தெரியாது.
இப்பதான் திடீர்னு வர சொன்னீங்க. முதல்ல கலர்ஸ் சூஸ் பண்ணணும். இதே கலரா வேற ஷேடா முதல்ல டிசைட் பண்ணாதான் அமௌண்ட் சொல்ல முடியும். ஆ, ஓஹோ ஓ அப்போ அவ்வளோ வேலை இருக்கா? சரி, ஒன்று பண்ணுறேங்க. இந்த இந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீங்கள் நாளைக்கே மொத்தமாக வந்து வீட்டை பெயிண்ட் அடிங்க. ஓகே சார், நீங்க தானே சார் இன்னைக்கு அவசரமா அடிக்கணும்னு சொன்னீங்க. அதனால தானே கூட்டு வந்தேன். ஆமாம், நான் தான் சொன்னேன் சுரேஷ். பட் பெயிண்ட் அடிக்கிறதுல இவ்வளோ வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. டெஸ்ட் பண்ணணும், கலரு, இவ்வளோ வேலை இருக்குல்ல. சாரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். நம்ம இதை பற்றிலாம் நாளைக்கு பேசி நாளைக்கு பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போதைக்கு நீங்கள் கிளம்பலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த கர்டன்ஸ்ல கொஞ்சம் மாட்டி வச்சுட்டு போயிடுறீங்களா? பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் சரிங்க சார். எல்லாத்தையும் மாட்டி விட்டுருங்கண்ணே. சீக்கிரம்ண்ணே. பார்த்து பண்ணுங்க, ஸ்க்ராட்ச் எல்லாம் போட்டுறாதீங்க. சரி வா போலாம். சுரேஷ், அவங்க இங்க வந்து என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா, சரிங்க சார். நான் போன வாரமே பெயிண்ட் அடிக்க பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஓகே சார். சொல்றது புரிஞ்சுதா? புரியுது சார். நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். அவளுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னாச்சு? தூக்கம் வரலையா? இல்ல ஆண்டி, தூக்கம் போயிடுச்சு. நான் பகலெல்லாம் தூங்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் தூக்கம் வந்துருச்சு. பரவாயில்ல விடு. எல்லாரும் ஹால்ல தானே இருந்தீங்க, இங்க வந்துட்டீங்க. இல்ல செல்லம், ஹால்ல எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல. பெயிண்ட் அடிக்கிறாங்களா? நான் பார்த்ததே இல்ல. ஏய் பாப்பா, ஏய் சரி வா, நம்மளும் போய் பார்ப்போம். சரி வாங்க. என்ன? ம்? சீக்கிரம் மாட்டுங்கண்ணே. சுரேஷ், இங்க வாங்க. அப்பா எங்க? சார் இப்பதான் மேல போனாரு. சரி, பெயிண்ட் அடிக்கிற வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், பெயிண்ட் இன்னும் கலர்லாம் சூஸ் பண்ணல. என்கிட்ட எதுவும் சொல்லல. சார் என்கிட்ட சொன்னதும் நான் இவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏங்க, ஏன் என்ன சூஸ் பண்ணல? அப்பா என்ன கலர் சொல்லியிருக்காரு? சார் இப்பதான் டீட்டெயிலா எவ்வளவு ஆகும்னு கேட்டாரு. என்னது? இப்பதான் எவ்வளவு ஆகும்னு எல்லாத்துக்கும் கேட்டாரா? அப்பா ஏதோ கம்மியான விலையில பண்ணித்தரதா சொன்னதுனால இவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரு. இல்ல சார், போன வாரமே சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் இவங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா கலர்லாம் இன்னும் சூஸ் பண்ணல. ஃபைனல் ரேட்டும் இன்னும் பேசல. அதெல்லாம் பேசாம உங்களை விட்டுட்டு எங்க போயிருக்கா அவன்? போட்டோவெல்லாம் கழட்டிட்டீங்களா? போட்டோலாம் கழட்டிட்டோம் மேடம். செவர்லாம் பார்க்கறதுக்காக சோஃபாலாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் மேடம். ஏன்பா, இன்னைக்கே கலரை செலக்ட் பண்ணி இன்னைக்கே எப்படி பெயிண்ட் அடிப்பீங்க? தெரில சார், சார் கிட்ட தான் கேட்கணும் சார். எல்லாம் மெதுவா பண்ண போதாதா? அப்படி என்ன அவசரமா பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும்? சார் கிட்ட தான் கேட்கணும் மேடம். ஏங்க, உங்களெல்லாம் இங்க நிக்க வச்சுட்டு சார் எங்க போனாரு? ஏண்டா, இதையும் அவன் சார்கிட்ட தான் கேட்கணுமா? எங்க ஏங்க? போனா இவன்? என்னங்க சும்மா இருங்க. பின்ன என்னடி? என்ன இவன் முகமூடி கொள்ளக்கார மாதிரி வரான்? ஆ? டேய் கோபி, என்னடா இது கோலம்? அது ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோஸ்லாம் கழட்டினமா, பயங்கர தூசி. தூசினாலே எனக்கு அலர்ஜி. அலர்ஜி வந்தால் தலைவலிக்கும், ஜுரம் வரும். அதனால தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன்.
அப்பா உங்களுக்கும் தூசு பட்டா அலர்ஜி வரும்லப்பா. இந்தாங்கப்பா, போட்டுக்கோங்கப்பா. எனக்கெல்லாம் ஒரு அலர்ஜி ஆகாது. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. எனக்கு கூடுறா, நான் போட்டுக்கிறேன். இந்தாங்கம்மா, போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. ஜெனி நீயும் போட்டுக்கோங்க. இந்தாம்மா, போட்டுக்க நீ. என்னாச்சு இவனுக்கு? பாப்பா, இந்தா 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 இந்தா. எழு. நீ 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 போட்டுக்கிட்டு அப்படியே மற்றவங்களுக்கும் கொடு. குடுறா. ஏங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன கலர்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பா என்னப்பா இவங்களெல்லாம் பெயிண்ட் அடிக்க வர சொல்லியிருக்கீங்க, ஆனா கலர் என்னன்னு சூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் ரேட் எதுவும் பேசலன்னு வேற சொல்றாங்க. ரேட் எல்லாம் பேசியாச்சு. கலர் டிஃபர் ஆச்சுன்னா ரேட்டும் டிஃபர் ஆகும்னு சொன்னாங்க. சுரேஷ், அந்த கலர் சாம்பிள்ஸ் எல்லாம் என்னோட வாட்ஸ்அப்க்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணிட்டு சொல்லிடு. நான் செலக்ட் பண்ணிட்டு என் முடிவை சொல்றேன்னு சொல்லிடு. ஓகே சார். நாளைக்கு வந்து அவங்க பெயிண்ட் பண்ணா ஓகே. அதான் சார் பெட்டரா இருக்கும். ஆ, நாளைக்கு காலையில ஆரம்பிச்சா ஈவினிங்குள்ள முடிச்சிடலாம் சார். சார் சோஃபாலாம் எடுத்து வச்சிடவா? நோ 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 நோ. சோஃபாலாம் இங்கேயே இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன்னா மறுபடியும் சுவரெல்லாம் சொரணும்ல, நிறைய தூசி ஆகும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி சோஃபாவை நகர்த்தினா ஸ்கிராச் ஆகும், டேமேஜ் ஆயிடும். அதனால இங்க இங்க இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும். போட்டோவை கழட்டி வச்சதாவே இருக்கட்டும். நாளைக்கு அவங்க வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க சார். ஓகே சுரேஷ், நான் என்னன்னு ஒரு முடிவு பண்ணி சொல்றேன். ஓகே சார். அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நீ கிளம்பு. கலர் அனுப்புறதுக்கு மறக்க வேண்டாம்னு சொல்லிடு. என்ன கலர்னு சொன்னா உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க சார். வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த கலர் சாம்பிள்ஸ் சாய்ஸ் அனுப்ப சொல்லு, நான் அப்புறம் செலக்ட் பண்றேன். ஓகே சார். முதல்ல அவங்கள கூட்டிட்டு நீ கிளம்பு. என்னடி நடக்குது? விடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணே கிளம்பலாம் வாங்க. சரி சரி, அதை நீங்க எடுங்க. கொண்டு வந்த டப்பாலாம் எடுத்துட்டு வந்துருங்க. வரோம் சார். வாங்க வரோம் சார். வாங்க. ஏய், என்ன என்ன பாக்குறீங்க? நாளைக்கு வந்து எல்லாம் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்பா எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. அந்த போட்டோனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? போட்டோவா? போட்டோவால எனக்கு என்னடா பிரச்சனை? ஆமா அங்கிள், எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த போட்டோஸ கழட்டி வைக்கிறதுலயே இருக்கீங்க. நோ நோ நோ, போட்டோ என்ன பொறுத்த வரைக்கும் மெமரிமா, ரொம்ப பொக்கிஷம், வேல்யூபிள். அதான் முதல்ல அதை சேஃப்டி பண்றேன். அன்னைக்கு கூட பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் கழட்டினேன். திரும்பவும் பெயிண்ட் அடிக்க போறோம்ல, அதனாலதான் முதல்ல அதை சேஃப்டி பண்ணேன். அவ்வளவுதாம்மா. வேணும்னா இப்ப கூட அந்த போட்டோஸை மாட்டிக்கலாமா? எங்க போட்டோஸை எங்க வச்சாங்க? அப்பா நீங்க தான் எங்கேயாவது கழட்டி வைக்க சொல்லியிருப்பீங்களே. டேய், இல்ல இல்ல இல்ல, இப்போ மாற்றுதுன்னா கூட மாட்டிக்கலாம். ஆனா என்ன, மறுபடியும் நாளைக்கும் வந்து கழட்டுவாங்க. கழட்டும் போது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அதோட போட்டோ ஏதாவது உடஞ்சு போச்சுன்னா பாக்கியா ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவாடா. ஆமா ஆமா, போட்டோலாம் உடையவே கூடாது. ஆமாடா, போட்டோ உடையவே கூடாது. கரெக்ட்மா கரெக்ட்மா, அதுக்கு தாம்மா சொல்றேன். இப்போ உனக்கு புரிஞ்சுதா? எழு. அங்கிள், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். மயூ, இந்த அங்கிள நீ எங்க பாத்திருக்க? இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன் ஆண்டி.
என்ன இது? நோ 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 நோ. நானே இந்த குழந்தைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்க முடியாதே. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு.